அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நாம் இப்போது அமோனியம் குளோரைட் மற்றும் அமோனியம் சல்ஃபேட் இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமோனியம் குளோரைடு இதில் நைட்ரஜனோட அளவு 25%, குளோரினேற்றல் ஃபார்மில் குளோரின் இருக்குது. இதில் நைட்ரஜன் அம்மோனியா ஃபார்மில் இருக்கிறதால இது ஆவியாகிறதுக்கோ இல்லைனா மண்ணில் அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். இது அதிகப்படியாக நெல் மற்றும் கோதுமை போன்ற பயிர்களில் பயன்படுத்திட்டு வராங்க. இதில் நைட்ரஜன் அளவு அதிகமாக இருக்கிறதால பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து தேவைக்கேற்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்கும். அதாவது தலைச்சத்து எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்கும். இதில் குளோரின் இருக்கிறதால உணர்திறன் தன்மை கொண்ட பயிர்களுக்கு இதை பயன்படுத்துறதை தவிர்க்கணும். அதாவது எந்தெந்த பயிர்னு பார்த்தோன்னா புகையிலை, உருளைக்கிழங்கு, மிளகாய், மாம்பழம், பொதுவாக பழவகை பயிர்கள் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்துறதை தவிர்க்கணும். இது பொதுவாக வெயில் காலங்களில் பயன்படுத்தலாம். ஏன்னா குளோரின் குளிர்ந்த தன்மை உடையது. அதனால் வெயில் காலங்களில் பயன்படுத்தும் போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அம்மோனியம் சல்ஃபேட் நைட்ரஜன் 21%, சல்ஃபர் 23% இருக்குது. அதாவது தலைச்சத்து ப்ளஸ் கந்தகச்சத்து இந்த 2 ஊட்டச்சத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கிறதால பயிர் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இது எந்த மாதிரியான பயிர் வகையில் பயன்படுத்தலான்னு பார்த்தோன்னா நெல், கரும்பு, காய்கறிகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பழப்பயிர்கள் இந்த மாதிரி அதிகப்படியான பயிர்களுக்கு அம்மோனியம் சல்ஃபேட் பயன்படுத்திட்டு வராங்க. இதில் சல்ஃபர் இருக்கிறதால நோய் தாக்கத்தை குறைக்கும் திறன் அதிகமாக இருக்குது. ஒளிச்சேர்க்கைக்காகவும் பயன்படுது. அதாவது பயிர் உட்கார்ந்துருந்தாவோ இல்லை மஞ்சள் குளிச்ச மாதிரி இருந்தாவோ அந்த டைமில் அம்மோனியம் சல்ஃபேட் பயன்படுத்துறது மூலமா நோய் தாக்கத்தை குறைக்கலாம். இது மழைக்காலங்களில் பயன்படுத்தினா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா சல்ஃபர் வெதுவெதுப்பாக இருக்கிறதால பயிர் அழுகல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மற்றொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.